விவேகானந்தன் எஸ். ஐயா, வக்கரத்தை பற்றி பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை சுபர், லக்ன சுபர் ஆட்சி, நட்பு பகை வீடுகளில் வக்ரகதி அடையில் ஏற்படும் பலன் என்ன? இயற்கை சுபர், லக்ன சுபர் ஆட்சி, நட்பு பகை வீடுகளில் வக்ரகதி அடையில், ஆட்சி வீடுகள்லையும் நட்பு வீடுலையும் பகையானா அப்படியே ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. பகை வீடில் பகையாகல வக்ரமாகல நட்பாக வச்சு பாருங்க, சரியாக வரும். இயற்கை பாவர், லக்ன பாவர் வக்ரம் அடைதலின் பலன் என்ன? இயற்கை பாவர் வக்ரம் அடைகிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். லக்ன பாவர் வக்ரம் அடைகிறதுங்கிறதும் சிறப்பான விஷயம்தான். அதுவும் பாசிட்டிவாக தான் நடக்கும், நெகட்டிவாக நடக்காது. 6க்கு அதிபதி வக்ரமாகறதுனால என்ன தப்பு இருக்க போகுது? அடுத்தது, பெரும்பாலான பதிவுகளில் தாங்கள் வக்ர கிரகங்கள் ஜாதகங்களை நற்பலன்களை அடைவதற்கு தடை ஏற்படுத்தும் என்று கூறுகிறீர்கள். அவங்களுக்கு நற்பலன் கொடுக்குற பொசிஷனில் இருந்து அது வக்ரமாக இருந்தால் தடை தான் வரும். அதே மாதிரி கெடுபலன் கொடுக்குற மாதிரி இருந்து அதில் வக்ரமாக இருந்ததுன்னா அதில் வந்து கெடுபலன் கொடுக்குறதுல தடை வரும், அதனால பாசிட்டிவாக நடக்கும். அதே இதுக்கெல்லாம் துண்டு துண்டாக எடுத்துக்காட்டு வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்குறது நல்லா இருக்குது, எடுத்துக்காட்டு வச்சா நல்லாயிருக்கும். நமக்கு அவ்வளோ டைம் செட் ஆகலை. இல்லைன்னா அந்த மாதிரி ஜாதகம் வரட்டும், நான் பிடிச்சி வைக்கிறேன். இன்னமும் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன், நோட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதே சமயத்தில் வக்ர கிரகம் தன் ஆதிபத்தியத்தை வலிமையாக தரும் லக்ன சுபரிலே இதைத்தான் திருப்பி திருப்பி இருந்தீங்க. இயற்கை சுபர் வக்ரம் தீமை என்றும் இயற்கை பாவர் வக்ரம் நன்மை என்ற கருத்தும் சரியா? தப்பு. தப்பு சார். இப்போ 6க்கு அதிபதியான கடக லக்னத்துக்கு 6க்கு அதிபதியான குரு வக்ரம் ஆகிறது நல்லது இல்லையா? இயற்கை பாவர் வக்ரம், இயற்கை சுபர் தான், ஆனால் லக்ன பாவர் ஆகிறாரு, அவர் வக்ரம் ஆகிறது நல்லது இல்லை விவேகானந்தன். நீங்கள் சொல்கிற இந்த லாஸ்ட் பாயிண்ட் தவறு. அடுத்தது வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், people born in 1997 are having மகர குரு அண்டு மீன சனி ஃபார் எக்ஸாம்பிள்னு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டீங்க, பிளேஸ் ஆஃப் பர்த்தோட போத் வக்ரம் அண்டு பரிவர்த்தனை. ஹவ் இட் அஃபெக்ட் நவ் குரு தசா சேட்டன் புக்தி வாட் இஸ் த எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பலன் சொல்லலை. ரெண்டும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுங்கிறது பாசிட்டிவான அமைப்பு. அது வக்ரமாக இருக்குங்கிற பட்சத்தில், அதனுடைய தசை நடக்குதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பாசிட்டிவான அமைப்புக்கு நெகட்டிவாக வேலை செய்யும். ஏன்னா அது வக்ரமாகி ஆட்சி, அது பரிவர்த்தனையாகி ஆட்சி ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் அது வக்ரம் ஆகுறாங்க. அப்படிங்கிற ஃபைனலாக வரையில் அது நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு நண்பர் வந்து சும்மா எதுவும் கிளப்பி விட்டார், சொரிஞ்சு விட்டார்ப்பா அப்படின்னு ஆகல. அது மாதிரி வெங்கட் தங்கள் பேச்சாற்றல் வைத்து சினிமா எடுப்பேன் அப்படின்னு. அடேங்கப்பா, முதல்ல வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துச்சுன்னா அந்த புக்கை கையில் எடுங்க, அதுக்கப்புறம் சினிமாலாம் எடுத்துக்கிறலாம். அடுத்து வந்து கார்த்திக் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. நோ சார், 6, 8, 12 லக்னா லார்டு 6, 8, 12 தே கேன் ஸ்டே நேட்டிவ் பிளேஸ் ஆல்சோ இஃப் 5th லார்டு ஸ்ட்ராங் தே வில் கம்ஃபர்டபுள் நேட்டிவ் பிளேஸ் ஒன்லி. பிளானட் கண்டக்டட் டு 2nd ஹவுஸ் ஆல்சோ சம் எஃபெக்ட்ஸ். அதாவது 12க்கு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்துச்சுனாலோ 2ல் உட்காந்துருந்தாலோ இட விட்டு இடம் மாறுவாங்கன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் மாறலை தெரியுமா? அதனால வந்து நீங்கள் சொன்னதுக்கு மாறுதலாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் பெருவாரியான முடிவுகளை நீங்கள் எடுத்துங்க, நிறைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு 10 ஜாதகங்கிறது ஒரு 10-30 ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக அதில் ஐடியா கிடச்சிரும் நம்ம எந்த அளவுக்கு போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இது பாசிபிலிட்டிஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு நண்பர் கொடுத்துருந்தாரு, வெங்கடேஷ் சிவா. முத்துச்சாமி நண்பர் பாக்யவான், நன்றி திரு சின்னராஜ் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி சார். அடுத்தது வந்து வெங்குடு லக்ஷ்மி, தேங்க்யூ சார், திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். இன் ரிஷப லக்னம் 12th லார்டு செவ்வாய் அட் 10th லார்டு சனி பரிவர்த்தனை, ஹவு இஸ் இட் ஜாப்? நல்லா இருக்கு மேம்மா. பரிவர்த்தனைன்னு வந்ததுக்கப்புறம் 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆகிறார், 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆகிறார், அது யோகமாக இருக்கும். சொந்த வீடு வாசல் சொத்தெல்லாம் சம்பாதிப்பீங்க. மிக்க நன்றிம்மா. சுரேஷ் முருகேசன், வணக்கம் ஐயா, தெளிவான விளக்கம், நன்றி ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க, நன்றி சார். அடுத்து ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, அஸ்ட்ரானமியும் புலமை பெற்றவரா நீங்கள் அப்படின்னு ரமேஷ் முருகவேல் கேட்டிருந்தார். ஜோசியம் தெரியும்னா அதோட நிறுத்திக்காது, நான் அஸ்ட்ரானமியெல்லாம் சொல்லி பேசிக்கிருக்கேன், சேர்த்து பேசிக்கிருக்கேன் அப்படின்னு. சார், லட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு லட்டு போட்டு தெரிஞ்சிருக்கணுமா என்ன? புட்டு வாயில் ஓட தெரிஞ்சிருந்தாலே போதுமே, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல. அது மாதிரி அஸ்ட்ரானமிங்கிறது அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நமக்கு விருப்பமான ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? எனக்கு ரெண்டாவது இன்னொன்று ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுவும் அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அஸ்ட்ரானமியில் ஆர்வமாகி ஆர்வ கோளாறாகி எனக்கு தெரிஞ்ச எடுத்து சொல்லியிருந்தேன். அஃப்கோர்ஸ் அது வந்து அஸ்ட்ரானமியில் வந்து பேசிக் நாலேஜ் தான் சார், வேறு ஒன்றும் கிடையாது, கேள்வி ஞானமா. நன்றி ரமேஷ் முருகவேல். அடுத்து வந்து ஏசி ராஜு, யார் மல்லேஸ்வர ஏசி ராஜு பெங்களூரில். வணக்கம் சார், குட் இன்டர்வியூ, டிஃபிகல்ட் கொஸ்டின், குட் ஆன்சர், கிளாரிஃபை, வி லேர்ன் சம் தேங்க்ஸ், காட் பிளஸ் யூ.
காட் பிளஸ் லாங் லைஃப். அடுத்து நோ தங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நான் தங்கிலீஷில் அடிக்கலை, இங்கிலீஷில் அடிச்சிருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக படிச்சிருக்கேன் கமெண்ட்டை அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையோடு வந்தது. ஏசி ராஜு, மிக்க நன்றி சார். நான் உங்களை நேரில் சந்தித்தேன்ல பெங்களூரில், அப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாக்க நம்ம எடுத்து போட்டிருக்கலாம்ல. நீங்கள் எதுக்குமே ஒத்து வர மாட்டீங்களே. அது வந்து என்ன சொன்னாலும் அதை என்ன சொல்லுவீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும் சார், அப்புறமேல் பேசுவோம் சார் அப்படின்னுவீங்க. வாங்க நேரில் சந்திக்கிறேன், அப்போ பேசுகிறேன். அடுத்தது ஈஸ்வரன் பழனியப்பன், நாமக்கல்காரு. ஐயா வணக்கம், மிகவும் அருமை, மிக்க நன்றி சார். நான் உங்களையும் கூப்பிட்டுருந்தேன் காலில் நம்ம பேசுகிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டப்ப நான் எடுக்க முடியலை. கூப்பிட்றேன் சார், மறுபடியும் உங்களை கூப்பிட்றேன். அடுத்தது வந்து ஃபெய்த்ஃபுல் ராக் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர், வழக்கம் போல் அருமை, எப்பயும் போல் நல்லத்தையாக இருக்குது, நிம்மதியாரியா அப்படின்ற மாதிரி. நன்றி. குமார் வேலு அப்படின்னு சொல்லி வணக்கம் நண்பரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வணக்கம் சார், நல்ல கலந்துரையாடல், அருமையான கேள்விகள், முத்துச்சாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக அவரும் இதை பார்ப்பார், அதனால் இந்த வாழ்த்துக்கள் அவருக்கும் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எனவே அநேகமாக போதும்னு நினைக்கிறேன், நம்ம நேரம் பேசிட்டோம். இதையுமே வந்து இது பார்ட்டாத்தையும் போட்டாகணும். இன்னும் இருக்கா, இன்னும் 2-3 கமெண்ட் இருக்குது, படிச்சிடறேனே. I personally appreciate Mr. Chinnara since he is trying to keep astrology alive. But this generation is gradually losing hope on astrology, stepping in advanced technology. I welcome this move. I witness so many marriage matchings are rejected by astrologers and bride and grooms have lost best opportunity அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் சார். ஜோசியர் தான் நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறது இல்லை, ஜோசியர் சரி சொன்னாலும் கல்யாணம் நின்று போயிருதில்ல. இப்போ 10 ஜாதகம் கொண்டு வந்து பொருத்தம் பார்க்குறாங்க, ஒரு 6 ஜாதகம் நல்லா இருக்குன்னா 6 பேருமே பொண்ணு தரேன்னு வந்துட்டு 6ஐயும் கட்டிக்க முடியாது. ஆனால் நம்மால் கட்டிக்கிடுவாங்க, ஆனால் கட்டிக்கிறதுக்கு விட மாட்டாங்கல்ல, தரமாட்டாங்கல்ல. அப்போது அந்த பாசிபிலிட்டிஸுங்கிறது வந்து 1% சக்ஸஸ் தானே சார் வேணும். யாருக்கு எங்கே போகணுமோ அவங்களுக்கு அது போய் சேரும். மேரேஜ் மேட் இன் ஹெவன், சரியா? அது வந்து பாரதி ஜிபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓ, முதல்ல நீங்கள் சொன்னீங்களே அவரே தான் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார். குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படணும்டான்னு வாங்க, அது மாதிரி இருக்குது நீங்கள் கொடுத்துருக்கிறது. எனிவே அடுத்தது வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு யூ சார். சார் பர்த்டே போனதுக்கப்புறம் புறப்பட்டு வந்துட்டார். குமார் வேலு, நன்றி. கிரேட் சார், யூ கிவ் வெரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன். இஃப் யூ ஹாவ் டைம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் பாவா சார்ட். தேங்க்ஸ். அஸ்மன் ஹாஸ் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருக்காரு இதை. சார் நம்ம பாவா சார்ட்டுக்கு வரைக்கும் அம்புட்டு தூரத்துக்கு கூப்பிட்றீங்க, நான் நவாம்சத்துக்கே போகிறது இல்லையே. ராசி சார்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் நவாம்சம் உட்காந்துருக்கு, அங்கேயே போகிறது இல்லையே. நம்ம பக்கத்து வீட்டுக்கே போகிறதில்ல, நீ வா வந்து அமெரிக்கா வான்னு கூப்பிட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி, எங்கள் ஊருக்கு வான்னு கூப்பிட்ட மாதிரி, வந்து பாரியா ஏரியாவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. பாவச்சக்கரம்ங்கிறது வந்து இன்னும் அவங்களே ஒரு முடிவுக்கு வரல சார். பாவ மத்தியம்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பாவ முனைன்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அயனாம்சம் வச்சுக்கிடுவாங்க. ஒரிஜினல் பிளானட்டரி பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ராசி சக்கரத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான். அதுக்கப்புறம் பார்க்குறது ஒரு இந்த ராசி அப்படி லைட்டாக அப்படி ரைட்டில் ஓடி இந்த கிரகத்தை வந்து சூரிய குடும்பத்தை இப்படி லேசாக அப்படி திருப்பி வை அப்படின்ற மாதிரியான ஸ்டைல் அதெல்லாம். ஸோ நமக்கு அது வேண்டாம், நேச்சுரலாக என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் சார். அதாவது இயற்கை விவசாயம் சார். பிடுங்கினதும் உடச்சி சாப்பிட வேண்டியதான், கேரட் மாதிரி. அதை விட்டுட்டு அதை வந்து இப்படி பக்குவம் பண்ணு அப்படி பக்குவம் பண்ணுன்னுட்டு இருக்கக்கூடாதுல்ல. அதாவது எவ்வளோ சிம்பிளிஃபையாக போகிறோம் அதில் தான் சார் சக்ஸஸ். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போகிறோங்கிறது இல்லை. நான் அக்யூரேட்டாக எடுக்கிறேன் ப்ரிடிக்ஷனை இன்டர்பிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கால்குலேஷன் அதுலேயே உள்ளே விழுந்துருவாங்க சார். அந்த இதுலேயே ரொம்ப இன்டெப்த்தாக போவாங்க. நம்ம அவ்வளோலாம் போக வேண்டியதில்லை. அப்படி எடுத்ததுமே டக்குன்னு சொல்லணும் சார். இப்போ அரிசி அல்லுனதும் இது ஜோராக்குனா குழஞ்சி வருமையான்றாங்கல்ல, அந்த அளவுக்கு தெளிவு இருக்கணும்ல, இல்லையா? ஏன்னா அம்மா அரிசி வியாபாரம் பார்த்தது இல்லை, ஆனால் அவங்க அள்ளினதும் சொல்லிடுறாங்கல்ல, அதான். அடுத்தது இன்னொரு நண்பர் கொடுத்துருந்தாரு, நாராயணா அப்படின்னு கொடுத்துருந்தாரு. சார் எதுக்கு இந்த இன்டர்வியூ, நீ என்னத்தை சாதிச்ச இந்த இன்டர்வியூவை வச்சு, அதுவும் கேபிட்டல் லெட்டரில் அடிச்சிருக்காரு. தேவையில்லாத வேலை இது, உனக்கு தேவையில்லாத வேலை, போய் ஓன் ஜோலியாக பார்க்குறத விட்டுவிட்டு என்னத்துக்கு வெட்டி வேலை பார்த்துக்கு இருக்க அப்படின்னு. ப்ளீஸ் அவாய்டு திஸ், தயவு செய்து இதை விட்டுட்டு உன் வேலையாக பாரு முதல்ல போய் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அப்படி இல்லை சார். நாராயணா எனக்கு வந்து அவங்களும் அவர் இப்போ முத்துசாமி கூட, விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட, ஒரு துபாய் நண்பர் கூட எல்லாம் பேசணும் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும்ல. எப்பயுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் இல்லையா? அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்கள் வந்து நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்பு இல்லாததாக இருக்கலாம். அப்போ வந்து நான் சொல்கிறதையும் கரெக்டுன்னு நட்டக்குத்தில் கடப்பார் கம்பியாக முழுங்கின மாதிரியே நிற்க முடியாதுல்ல. அப்போ 4 பேர்கிட்ட கலந்து பழகுதுனா தானே நமக்கு நாலேஜ் வரும். அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல.
ஸோ நீங்கள் 4 பேர்த்திட்ட இன்னும் நல்லா கலந்து பழகுங்க சார். நான் வந்து உங்களுக்கு இதாக சொல்லலை, குறையா சொல்லலை, அப்படி நினச்சிக்கிறாதீங்க. அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இதை அவாய்ட் பண்ணணுமா என்னென்னங்கிறது அதையும் நம்ம கமெண்ட்லேயே கேட்டுருவோம் சார். நண்பர்கள் வந்து சொல்லிடுங்க கமெண்ட்டில், இந்த மாதிரி இன்டர்வியூ வேண்டாம் அல்லது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்தது வந்து நிச்சயமாக சொல்கிறேன் சார். நாராயணா நான் நிச்சயமாக சொல்கிறேன் சார். அதாவது எப்படின்னா, இந்த இன்டர்வியூ வைங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. லக்னத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தால் பிரிவினை உண்டா சார்? லக்னத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தால் பிரிவினை உண்டா? சுபா அப்படி இல்லைம்மா. செவ்வாய் சூரியன் இருக்கிற எல்லா ஜாதகமே வந்து பாதிச்சிரும்னு சொல்ல முடியாது. லக்னத்திலே 7ஆம் இடத்துல எங்கே இருந்தாலும் சரி இருக்குது. அப்படி ஒரு கவி ஒன்று இருக்குது, இடுகதிர் செவ்வாய் கூடிய எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவையாவாள்னு ஒரு பாயிண்ட் சொல்லி வச்சிருக்கான். பட் அது மட்டுமே வச்சு நம்ம பேஸை வச்சு முடிவு பண்ண முடியாது. அதில் செவ்வாயோ சூரியனோ ஆட்சியாக இருக்கலாம், அல்லது உச்சமாக இருக்கலாம், குரு பார்த்துருக்கலாம், லக்ன சுபரோட சேர்ந்துருக்கலாம், அதாவது 5, 9 அதிபதியோட சேர்ந்துருக்கலாம், லக்னாதிபதியோட சேர்ந்துருக்கலாம், லக்னாதிபதி பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல அதெல்லாம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த தசை வராமல் இருக்கலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து கந்தேரி பிரசாத், விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி சார். சூப்பர் அஸ்ட்ராலஜர் கந்தேரி பிரசாத் தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. ஜியில் தான் மார்னிங் குட் வீடியோ சார். அடுத்து முருகன் பி, ஹை குட் மார்னிங். அவர் 2 வாட்டி குட் மார்னிங் சொல்லிட்டார், மிக்க நன்றி. இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்னும் கூட நான் பேசிட்டே போகலாம். எனக்கு எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. பட் ஆனால் படிக்க முடியாது இல்லையா? அதனால் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்படி ஒரு ஜென்ரல் வீடியோவில் நம்ம நேயர்களை சந்திக்கிறேன். இதுக்கிடையில் வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோவாக வர்ற வாரத்தில் அதையும் கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை எப்பயும் போல் வந்துகிட்டே தான் இருக்கும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதிரைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.